பெருமதிப்பிற்குரிய கொங்கு ஈஸ்வரன் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு மிக சிறப்பான என்னை ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தார். கடந்த ஆண்டு ஈரோடு பகுதியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, கொங்கு வள்ளி கும்மி என்கின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு உலக சாதனை படைக்கவிருக்கிறோம். 16,000 பெண்கள், அவர்கள் தொழில் ரீதியாக நடனக்காரர்கள் அல்ல. இன்றைக்கு இந்த கொங்கு பாரம்பரிய பெண் கலை வடிவமான இந்த விழாவில் வள்ளி கும்மியில் பங்கேற்பதற்கு 16,000 பேர் தன்னார்வமாகவே பெயர் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவிருக்கிறார்கள். மிக பழமையான பாரம்பரியமான அந்த கலை இங்கே அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் ஒரு சிறப்பான முன்னெடுத்திருக்கிறேன். அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று என்னை அழைத்தார். நானும் வந்திருந்து ஈரோட்டில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பார்த்தேன். பிரமிப்பாக இருந்தது. 16,000 கொங்கு மகளிர் ஒரு சேர அந்த வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சியை நடத்தி உலக சாதனை அன்றைக்கு படைக்கப்பட்டது. பெருமதிப்பிற்குரிய ஈஸ்வரன் அவர்களுக்கு ஒரு சிறப்பு. சுப்பிரமணியோ அல்லது ஓரிரு அமைச்சர்களோ, முத்துசாமி அண்ணனும் வந்திருந்தார். இவர்கள் மட்டுமே பார்த்த இந்த நிகழ்ச்சியை மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் பார்க்க செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்திலும் ஒரு தேதியினை பெற்று, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஊட்டியில் இதே போன்றதொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்துவிட்டு கோவைக்கு வந்து விமானத்தில் சென்னைக்கு திரும்பும் வழியில் கோவையிலேயே மீண்டும் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த சாதனை நாங்கள் கின்னஸ் சாதனையாக படைத்திருக்கிறோம், உலக சாதனையாக படைத்திருக்கிறோம். எனவே அந்த உலக சாதனைக்கான சான்றிதழை ஓரிருவருக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தந்துவிட்டு சென்றால் கொங்கு மண்டலத்திற்கு பெருமையாக இருக்கும், கொங்கு மண்டலத்தின் மகளிருக்கு அது பெருமை சேர்க்கும் என்று முதல்வரையும் அழைத்து அந்த நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நடத்தினார். ஆமாம், இந்த மாதிரி கலைமாமணி விருது அவங்களுக்கு அந்த உலக சாதனை படைப்பதற்குரிய அந்த வள்ளி கும்மி நடனத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து அந்த பாடலை பாடி அந்த நடனத்தை ஒருங்கிணைத்தவருக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கலைமாமணி விருதையும் அறிவித்து கலைமாமணி விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கொங்கு மண்டலத்தில் ஒரு பாரம்பரியமிக்க கலை வடிவம், அது மகளிருக்கான அந்த சிறப்பு கலை வடிவம் அழிந்துவிடக்கூடாது, அதனுடைய புகழ் மங்கிவிடக்கூடாது என்பதற்காக முதல்வர் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவர்களுடைய கரத்தை இன்றைக்கு வலுப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அண்மையில் பார்த்தோம்.